கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலைகள். வணக்கம் ஜெயலானி. தற்போது ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? அவர்களுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன ஜெயலானி? சென்னையில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் திரண்டு ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இன்று ஒரு நாள் சென்னையில் ஓடவில்லை என்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இவர்களது கோரிக்கை என்பது உயர்த்தப்படாத அந்த குறைந்தபட்ச கட்டணத்தை என்பதை உயர்த்த வேண்டும். QR கோடை வைக்கக்கூடிய இந்த தமிழக அரசு ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த 13 ஆண்டுகளில் அனைத்து விலை உயர்வு என்பது நடந்திருக்கிறது. குறிப்பாக மின் கட்டணம் உயர்வில் தொடங்கி சொத்து வரி உயர்வு, அதே போன்று ஆட்டோக்கான FC கட்டண உயர்வு, எரிபொருட்களின் விலை உயர்வு என அனைத்துமே விலை உயர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஆட்டோக்கான அந்த குறைந்தபட்ச கட்டணம் என்பது உயர்த்தப்படாமலே இருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த ஆட்டோ கட்டணம் உயர்வு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனாலும் கூட தமிழக அரசு அதனை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது இருப்பதன் காரணமாக ஏற்கனவே பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு செவிசாய்க்காத நிலையில் இன்றைய தினம் தீவிர போராட்டமாக சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் இன்றைய தினம் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் தற்போது நேரடியாக காட்சிப்படுத்துவார். குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, ஆட்டோ ஓட்டுநர்கள் QR கோடினை காவல்துறையினரும் தமிழக அரசும் செலுத்துகிறார்கள். ஆனால் தங்களுக்கான நடவடிக்கைகளை தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக பிளெக்ஸினால் அந்த QR கோடு தொடர்புடைய அந்த பிளெக்ஸினை சட்டை உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று எந்தெந்த இடங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தனியார் செயலிகள் வாயிலாக அவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலாக செயல்பட்டு வருவதாகும். எனவே தமிழக அரசு ஆன்லைன் செயலியை உருவாக்கி அதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்டவைகளை சுட்டிக்காட்டும் விதமாக பேஜ்களை அணிந்தவாறும் கிழிந்த சட்டைகளை அணிந்தவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்கலாம். ஆனா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன? எத்தனை நாளா அந்த கோரிக்கைகளை முன்னெடுத்துட்டு வரீங்க? இன்னைக்கு என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க? இது எங்களுடைய 12 ஆண்டு கால போராட்டம். இந்த 12 ஆண்டு காலத்தில் நாங்கள் பண்ணாத போராட்டம் இல்லை. எத்தனையோ விதமான போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் ₹1 கூட இது வரைக்கும் ஏற்றலை. ஆண்டுக்கு ₹1 ஏற்றிருந்தா கூட இந்நேரம் நாங்கள் கேட்டிருக்க 25 ரூபாங்கிற கட்டணம் வந்திருக்கும். ஆனால் அந்த கட்டணத்தை முந்தைய அரசும் சரி இப்போ இருக்கிற அரசும் சரி ₹1 கூட ஏற்றலை. இன்னொன்று, பைக் டாக்ஸி சென்னை மாநகரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 பைக் டாக்ஸி இயங்குது. ஓலா, ஊபர், ராபிட்டோ கார்பரேட் நிறுவனங்கள் பைக் டாக்ஸியை இயக்குறாங்க. அந்த பைக் டாக்ஸியை இயக்குற இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அந்த பைக் டாக்ஸியை ஓட்டுற ஓட்டுநர்களை அந்த வண்டியில் QR கோடுங்கிறத ஒன்றும் ஒட்டலை. நாங்கள் கேட்குற மீட்டர் கட்டணத்தை கொடுக்கல, ஆப்பு கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு QR கோடு கொடுத்துருக்காங்க. கேட்டால் பெண்கள் பாதுகாப்பாக, பைக் டாக்ஸியில் எல்லா பெண்களும் பாதுகாப்பாக போகிறாங்க. ஆட்டோவில் தான் பெண்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு QR கோடை ஒட்டுறாங்க. அதுவும் எப்படி ஒட்டுறாங்க? மிரட்டி மிரட்டி ஒட்டுறாங்க. ஃபோன் போட்டு வந்து ஒட்டலைன்னா அவ்வளோதான், கேஸ் போடுவேன், உள்ள வைப்பேன் அப்படின்னு. இந்த QR கோடை ஒட்டிட்டு போனால் சோறு கிடைக்குமா? கிடைக்காது. கேட்குற மீட்டர் கட்டணத்தை கொடுங்க, கவர்மெண்ட் சார்பில் செயலி கொடுங்க, அதுலயே எல்லா பாதுகாப்பு அம்சமும் இருக்கு. இது எதுக்கு ஒரு QR கோடை ஒட்டுறீங்க? இதையே ஒட்டுறீங்க? நாங்கள் என்ன குற்றவாளியா? போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றீங்க. இப்ப மீட்டர் கட்டணங்களை இத்தனை ஆண்டுகள் உயர்த்தனால எந்த மாதிரியான வாழ்வாதார பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றீங்க? இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணம் இன்னைக்கு இருக்கிற அந்த கார்பரேட் நிறுவனங்களில் சேர்ந்து பயணிக்காத ஓட்டுநர்கள் அவங்களுடைய வாழ்நிலை மிகவும் வறிய நிலைமையில் இருக்கு. வேற வழி இல்லாமல் சில டிரைவர்கள் போய் அதில் சேர்றாங்க. கொத்தடிமை வேலை தான் செய்யறாங்க. அவன் சொல்ற இடத்துக்கு போகணும், அவன் கொடுக்கறத வாங்கணும், கமிஷனை கொடுக்கணும். ஒரு நாளுக்கு 300 இருந்து 400 வரைக்கும் கமிஷன் கொடுத்து ஓட்டுறாங்க. வேற வழி இல்லை, அவன் குடும்பத்தை காப்பாற்றணும். ஏன்னா அரசாங்கம் கை விரிச்சிருச்சு. 12 வருஷமா ஏத்தாத கட்டணம் ஏத்தி கொடுங்கன்னு தீவிரமாகவும் போராடிட்டோம். இனிமேல் செத்து தான் போராட போறோம். அதான் நடக்க போகுது. அரசு தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு 10,000 ரூபாய் புதிய ஆட்டோக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. FC கட்டணம் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, நடைமுறையில் எப்படி இருக்கு, அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சா? கடந்த 4 வருஷத்துல 10,000 ரூபாய் மானியங்கிறது ஒரு ஆட்டோ கூட கொடுக்கல. கொடுக்கற ஐடியா இருக்கான்னு கூட தெரியல. இது மட்டும் இல்ல, விபத்துல இறக்குற ஆட்டோ ஓட்டுநருக்கு வாரிய உறுப்பினராக இருந்தா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவின்னு அறிவிச்சாரு. 5 லட்சம் நிதி உதவி அறிவிச்சாரு. அறிவிச்சதோட சரி, எல்லா அறிவிப்பும் வெத்த அறிவிப்பா தான் இருக்கு. எந்த அறிவிப்பையும் நிறைவேற்றல இந்த அரசு. விடியல் ஆட்சின்னு சொல்றாங்க, விடியவே இல்லை.
போராட்டம், அடுத்த கட்ட போராட்டம் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ வந்து வேலை நிறுத்த போராட்டம் சென்னையே ஸ்தம்பிச்சிருக்கு. அடுத்த கட்ட போராட்டம் எந்த மாதிரி இருக்கும்? அடுத்த கட்ட போராட்டம் மாவட்ட தலைவருங்க, நிர்வாகிங்க கண்டிப்பாக மிகப்பெரிய முடிவை எடுப்பாங்க. ஏன்னா தோழர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொதிநிலை உருவாகிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கான மீட்டர் கட்டணத்தை நம்ம பெற முடியும். நேரடியாகவே கேட்டோம். அதாவது ஆட்டோ மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்தாத காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் சிரமங்களை பொருளாதார ரீதியாக சந்தித்து வருவதாகும். எனவே இதனை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த சிக்கல்களில் இருந்தெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் ஆட்டோ செயலியை அரசே எடுத்து நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் மட்டுமே பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வளர்ச்சி அடைய முடியும் என்பதாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் ஆட்டோவினை ஓட்டாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த கோரிக்கை என்பதே நடைபெற்று வரக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் போக்குவரத்து துறை அமைச்சர் இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும். அப்படி இல்லை எனில் 24ஆம் தேதி அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் ஆட்டோவுடன் சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். சூர்யா. சென்னை அண்ணா சாலை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் போராட்டம் குறித்த நேரலை தரவுகளுக்கு நன்றி ஜெயலானி.